சோலார் காரா? பேப்பர்லாம் எடுப்பியா? எடுப்போம் சார். உன் பேர் என்ன? திரு. டிக்கியில் பேப்பர் கட்டு இருக்கு, எடுத்துட்டு வா. சரி சார். டேய் சார், கார் டிக்கில பேப்பர் கட்டு இருக்கான், போய் எடுத்துட்டு வா. நீ போ. சார் இல்லை சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சார். வேலை இருக்கட்டும், நீ போய் எடுத்துட்டு வா போ. ம். என்னடா இது பொம்பளை குரல் கேக்குது? எடை மிஷின் சார். எடை மிஷினா? எடை மிஷினா இடை மிஷினா? எங்க இருந்து வாங்குனீங்க? வாங்குனது இல்ல சார், செஞ்சது சார். செஞ்சதா? யார் செஞ்சா? அதோ அவன்தான் சார். அவனா? டேய் வேணாம், வேணாம் வேணாம், வா. பேப்பர் எடுக்க வேணாமா சார்? வேணாம்ப்பா, வாப்பா இங்க. அது எடுக்க வேணாமா சார்? அதை அப்புறம் எடுத்துக்கலாம். இது நீயே செஞ்ச? ஆமா சார். சார்னு சொல்லக்கூடாது. சரி சார். அண்ணான்னு சொல்லணும். சரிண்ணே. ஆமா, இதுக்கு எவ்வளவு கொடுத்தா தருவேன்? தெரியாதுண்ணே, நானே செஞ்சதுண்ணே. எவ்வளவு வேணாலும் கேளு. ஒரு 500. 500 என்ன, 2000 வச்சுக்கோ, உனக்கு தான். அதை எடுத்து என் கார்ல கொண்டு வந்து வச்சிரு. குட் பாய். கடலின் அக்கறை போனோரே, காணா பொன்னின போனோரே, போய் வரும் போல் எந்த கொண்டு வரும், கை நிறைய மெஷின் கொண்டு வரும். அது உனக்கு வேணாம், போ. கடலின் அக்கறை போனோரே, காணா. டேய் ஏன்டா கொடுத்துட்ட? பரவாயில்லக்கா, அது போனா போட்டும், வேற செஞ்சுக்கலாம். நீ செஞ்ச பொருள் உன் இஷ்டம். தம்பி, நீ சரக்கு வாங்கி கொடுத்ததுக்காக நான் இதை சொல்லலை, ஏதோ நம்ம ஊருக்கார பையங்கிறதுக்காக சொல்கிறேன். திவ்யா என் பொண்ணு தான். அவள் அம்மா செத்து போயிட்டான். மலையாளி சேவா தங்கம். அதுக்கப்புறம் தான் அந்த சாக்கடையை கட்டி வச்சு அனுப்பி விட்டாங்க. என் மக வாழ்க்கையே போச்சு. அன்னைக்கு நீ அவளை திட்டும்போது எனக்கு உன் மேலே பயங்கர கோவம் தம்பி. அதான் அவகிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் தான் அவன் உன்னை பற்றி சொன்னான். இப்போ திவ்யாங்க அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில். இன்ஸ்பெக்டர் வீட்லையா? அந்த அகம்பாவை பிடிச்சவ அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் அந்த பிள்ளைய கொண்டு போய் வட்டிக்கு பணம் கொடுக்குறான மலையாளத்தான் அவனுக்கு ஜோடி சேர்க்குற அளவுக்கு போயிட்டா. அந்த பிள்ளை பொறுத்து பொறுத்து பார்த்துச்சு. கடைசியில் அவளை போட்டா பாரு ஒரு போட்டு செருப்பால. அன்னைக்கு தான் நான் சரக்கே அடிக்காமல் நிம்மதியாக தூங்கினேன். நான் குடியாரனா இருக்கலாம், ஆனால் அப்பன்னு இல்லை. என் மனசு எப்படி ஒழிச்சிருக்கும். அந்த பிள்ளை அதோட விடலை, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டா. அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு விசாரித்து கேஸ் எதுவும் போடாமல் அவள் வீட்டு வேலைக்காக கூட்டிகிட்டு போயிட்டார். போட்டு எங்கேயோ ஒன்று மானத்தோடு இருந்தால் சரி, என்ன மாதிரி இல்லாமல். எங்க அவளை காணும்? போய் தண்ணி எடுத்துட்டு வா. இப்படியே போயிடு. ஓடி போனவன் பொண்ணாட்டம். பெத்தவன் சரியா இருந்தா தானே பிறந்தது சரியா இருக்க போது. ஓடு கலிங்க. இதெல்லாம் எந்த ஜென்மத்தில் திருந்தி என்ன பண்ண போதோ தெரியல. தலை எழுத்து.
என்னாச்சு? எந்த பழுவாருன்னு தெரியலையா இப்படி வெடிக்க வச்சுட்டு போயிட்டானே. ஐயோ, வா, கூடுங்களே யாராவது கூப்பிடுங்களே. ஹேய் என்னாச்சு உன் ஃபோனுக்கு? அன்னைக்கு உன் ஃபோன் என்னாச்சு? சார்ஜ் போயிடுச்சு. 20 நாளாவா? கூடவே ஒருத்தி சுத்துறாளே, அவ யாரு? கூடவே சுத்துறவளா? ரொம்ப நடிக்காத. அதான் அன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தல்ல, அவதான். ஏய் அது என் அக்கா. அக்காவா? இங்கேவா உன் கூட இருக்காங்க? ஆமா. தா வந்துண்டிருக்கேன் மேடம். ஏய் திவ்யா உன் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போ. ஷோ, புது நம்பர். ஐயோ, புது நம்பர் எனக்கே மறந்து போச்சு. இந்தா நீயே போட்டுக்கோ. அது வேற கத்த போகுது. இந்தா. ஏய் இதுக்கப்புறம் நாம எப்ப பாப்போம்? அதான்டா தூக்கி விட்றா. அக்கா அக்கா இங்க வாங்க. வா வா வா. எங்கடா கூப்பிடுற? சொல்றேன்க்கா நீ சைக்கிள் ஏறு, சீக்கிரம் ஏறு. டேய் எங்கடா கூட்டிட்டு போற? சொல்றேன் வா. டான்சர் ஆஃப் தி டே 2016 ஜனவரி 15 சங்கமம் ஆடிட்டோரியம் ஒட்டப்பாலம். கீழே பாரு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 லட்சம் ரூபாய். என்ன கலந்துக்கிறியா? நீ சொல்லுக்கா நான் கலந்துக்கிட்டுமா? நான் எப்படியாவது இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி அக்காவுக்கு காது கேட்க வைக்கணும். ஏய் ஒரு முறை சொன்னா கேட்க மாட்டியா நீ? இல்லைண்ணே என்னால் முடியண்ணே. அந்த 5000 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் மட்டும் கொடுங்க, மற்ற செலவுலாம் நான் பார்த்துக்கிறேண்ணே. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காதடா. அதெல்லாம் பெரிய பெரிய பணக்கார பசங்க கலந்துக்கிற டான்ஸ் போட்டிடா. அதில் போய் நீ எல்லாம் சொன்னா கேளு. நீ கட்டுற 5000 ரூபா பணமும் தோத்து போனா திரும்ப வராதுடா. போ வேலை பாரு. அண்ணா ப்ளீஸ்ண்ணே. போடா. சொல்லுங்க பாஸ்கர். லோடெல்லாம் அனுப்பிச்சாச்சு. அந்த ஆளு பில்லு தான் அனுப்பல. ஏங்க அவர் போட்டு விட சொல்லுங்க பணத்தை. எவ்வளோ நாள் தாங்க வெயிட் பண்ணுறது? எவ்வளோ நாள் ஆச்சு? சரி 3ஆம் தேதி தானே? அனுப்பிச்சிடு. சரி ஓகே. காதே கேட்காத எனக்கு எதுக்குடா கமல்? அம்மா ஆசைப்பட்டல போ. போடா. இது அக்காக்கு எங்க அம்மா போட்ட நகைண்ணே. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இதை வச்சுக்கிட்டு பணம் கொடுங்கண்ணே. டேய் முதல்ல இதை எடுத்து அந்த பிள்ளைகிட்ட கொடு. உனக்கு என்ன 5000 ரூபா பணம் தானே வேணும்? இதா புடி கூட. தேங்க்ஸ்ண்ணே.